கோவை பிரைம் டைம். விஜய் அதிமுக வாக்குகளை பிரிப்பார் என யூகத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறார்கள். ஆனால் அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என கோவையில் அதிமுக முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவையின் காவல் தெய்வம் என்று போற்றப்படும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தேர் ராஜவீதியில் உள்ள தேர் முட்டியில் இருந்து புறப்பட்டு ஒப்பனக்கர வீதி, வைசால் வீதி, கருப்ப கவுண்டர் வீதி வழியாக சென்று மீண்டும் தேர் முட்டியை சென்றடைந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு கோவை மாநகரில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. கோவையில் சாலை மறியலில் ஈடுபட்ட வருவாய்த்துறையினர் கைது செய்யப்பட்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 2.25 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணம்பாளையம் பேரூராட்சி புதிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். கோவை போத்தனூர் செட்டிபாளையம் சாலையில் அமைந்துள்ள குப்பைமேடு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. புகையால் கண் பார்வை மறைக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பல மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். லெபனான் லிக்விட் டிடர்ஜென்ட். ஆண்களின் பெருமிதம், ஆடைகளின் ஆரோக்கியம்.